நமசிவாய என சொல்லி சப்தம் எழுப்புகிறார்கள். இந்த காரணங்களால் இந்த குலம் எங்கள் சிவனையும் பார்வதியையும் போல் தோற்றமளிக்கிறது. தாமரை மலர்கள் நிறைந்த இந்த தெய்வீக குலத்தில் நம் சங்கு வளையல்கள் சலசலக்க, கால் சிலம்புகள் கலகலவென ஒலி எழுப்ப, மார்புகள் வெம்ம பாய்ந்து நடுப்பகுதிக்கு நீளும். திருச்சிற்றம்பலம். 20 திருவம்பாவை பாடல்களில் மிக மிக அற்புதமாக எல்லோராலும் போற்றப்படக்கூடிய திருப்பாடல் இந்த 13வது திருப்பாடல். செல்வி ஷர்மிளா இப்பொழுது பாடி விளக்கம் தந்துள்ளார். மாணிக்கவாசக சாமி குளத்தை பார்க்கிறார், சிவபெருமானை பார்க்கிறார், அம்பாளை பார்க்கிறார். மூணுக்கும் சேர்ந்தாப்புல பாடணும். குளத்துல குவளை மலர். குவளை கருப்பா இருக்குமா சிவப்பா இருக்குமா? கருங்குவளை, ஞாபகம் வச்சுங்க, கருப்பா இருக்கும். குளத்துல குவளைப்பூ. சிவபெருமான் கழுத்துல திருநீலகண்டம், கருப்பு தானே. அம்பாள் நிறமே குவளைதான். சிவபெருமான் பொன்னிறம், அம்பாள் எந்நிறம். புரியுதா? குவளை அங்கே குவளை, இங்கே கழுத்துல கருப்பு, அம்பாள் நிறமே கருப்பு. சரி. 2வது செங்கமலம், தாமரை. குளத்துல தாமரை. சிவபெருமான் திருமேனியே தாமரை, செந்தாமரை காடனைய மேனி. அம்பாளுக்கு முகத்தாமரை, அப்போ அங்கேயும் தாமரை ஆயிடுச்சு. குறுகினத்தான். குறுகுன்னா இந்த வெள்ள பறவைகள். குளத்துல பறவை நிக்குது, வெள்ளை. சிவபெருமானுக்கு திருநீரு, அம்பாளுக்கு குறுகுன்னா வளையல்னு அர்த்தம். அவ கையில வளையல் போட்டிருக்கா. குறுகு 3 பேருக்கு சரியா போச்சு. அரவம், அரவம்னா பாம்பு. அம்பாளுக்கு கையில கங்கணம், பாம்பு. சிவபெருமானுக்கு கழுத்துல பாம்பு. குளத்துல அரவம், சத்தம். அரவம்னா சவுண்டு. எல்லாரும் குளிக்கிறாங்க, போறாங்க, வர்றாங்க, சத்தம். அட 3க்கு சிலேடை வருதே. பைங்குவளை கார் மலரால் செங்கமல பைம்போதால் அங்கங்குருகினத்தால் பின்னும் அரவத்தால் இப்போ தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்ந்தனினார். குளத்துல வந்து உடம்பு அழுக்க கழுவுறாங்க. சிவபெருமான் கிட்ட போய் ஆணவம், கர்மம், மாயை அழுக்க கழுவுறாங்க. அம்பாள்கிட்ட போய் இந்த அழுக்க கழுவுறாங்க. அப்போ அம்பாளுக்கும் சிவபெருமானுக்கும் அந்த குளத்துக்கும் சிலேட மாதிரி அற்புதமாய் பாடப்பட்ட பாட்டு இது. பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் இந்த பாட்டுக்கு அற்புதமான விளக்கம் கொடுத்தார். குவளைன்னா கண்ணுக்கு அடையாளம். சிஷ்யனுக்கு கண்ணால் பார்த்து குருநாதர் உபதேசம் செய்வார். 1. செங்கமலம், கமலம்னா தாமரை. தாமரைன்னா மனசு. மனசுனால நினைச்சு சிஷ்யனுக்கு குருநாதர் உபதேசம் செய்வார். அடுத்தது செங்கமல பைப்போதால் அங்கம் குறுகினத்தால். குறுகு என்ன செய்யும்? குறுகு இந்த குருவி ஒரு முட்டையை வச்சு முட்டைக்கு மேல உட்கார்ந்துகிட்டே இருந்து குஞ்சு வச்சிடும். தொட்டு குருநாதர் என்னை தொட்டு உபதேசம் செய்வார். 4வது அரவம். அரவம்னா சத்தம், சொல்லி உபதேசம் செய்வார். ஆக கண்டும் நினைத்தும் தொட்டும் சொல்லியும் 4 விதமான உபதேசங்களை இந்த பாடல் மறைவாக காட்டுகிறது என்பது பண்டிதமணியின் நயம். பண்டிதமணிக்கு நம்முடைய வணக்கங்கள். செல்வி ஷர்மிளாவுக்கு வணக்கம், வாழ்த்து.